Hi guys, welcome to Quick Throw and I am man of inbuilt. ஸோ பைத்தானில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடியூல்ஸ் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ மாடியூல்ஸ் பற்றி புரியணும்னா ஸ்ட்ரெயிட்டாக என்னால் மாடியூல்ஸ் உங்களால் எனக்கு எடுக்க முடியாது உங்களுக்கு. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன்னா, பைத்தான்லேயே இன்பில்ட் மாடியூல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன்று வந்து இம்போர்ட் பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மாடியூல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது கைஸ், நம்ம ஆல்ரெடியே டைப் பண்ணல ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடியே வச்சுருப்பாங்க தனியாக, அதை நம்ம வந்து இதுக்கு இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்போங்க. ஸோ அவ்வளோதான் மாடியூல்ஸ்ன்றது. ஸோ எனக்கு வந்து மேத்ன்ற ஒரு இன்பில்ட் மாடியூல் வந்து பைத்தானில் இருக்குது. ஸோ அதான் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இம்போர்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் மேத். ஸோ அந்த மேத்ன்றது ஆல்ரெடி இருக்குது பைத்தானில். ஸோ அதான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த வேரியபிளில் பார்த்தீங்கன்னா மேத்ன்றது ஒன்றும் இல்லை கைஸ், இந்த மேத்ன்றதும் இந்த மாதிரி math.py அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் தான். அதை தான் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ சிஎல்ஐ இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மேத் அப்படின்றதுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஃபுல்லாக இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிடும். நீங்கள் இங்கேருந்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது கைஸ். ஸோ நான் இப்போ சூஸ் பண்ணுறேன்னா இதை தான் நான் இப்போ சூஸ் பண்ணி ரன் பண்ண போகிறேன். ஸோ இதோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ரவுண்ட் அப் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து 2.9 அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்களா. பிரிண்ட் த எக்ஸ் வேல்யூ. ஸோ எக்ஸ் வேல்யூ இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 3ன்னு வச்சுருக்கோம். ஸோ இதுவே நான் என்ன பண்ணுறேன்னா 2.3 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அகைன் 3 தான் வரும். ஸோ இது என்ன பண்ணால் ரவுண்டிங் அப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்டில் எது இருந்தாலும் சரி தான், அதை விட மேலே இருக்க நம்பர் இப்போ 2 வந்து ரவுண்ட் அப் 2 பாயிண்டில் எது இருந்தாலும் சரி தான், அதை ரவுண்ட் அப் பார்க்கும்போது +1 அது மீன் 3 ஆகிடும். ஸோ 3 பாயிண்ட்ஸில் வந்து 1 2 3 அப்படின்னு தான் இருக்கும். 3 பாயிண்டில் இருக்குன்னா அது என்ன ஆகுனா 4 ஆக்கிடும். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் அப் ரவுண்டிங் பண்ணிச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிஏஎல், ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து டவுன் ரவுண்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ளோர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மேத் அப்படின்ற அந்த மாடியூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க கைஸ். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன், 2 மாற்றிருக்கு தெரியுதா. ஸோ இது எவ்வளோ இருந்தாலும் சரி தான், அந்த 2.8 இருந்தாலும் சரி தான், அது என்ன ரவுண்ட் அப் பண்ணால் 2ன்னு ரவுண்ட் அப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ரவுண்ட் டவுன் சொல்லுவாங்க. சரி, ரவுண்ட் டவுன் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் ஃப்ளோர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேத்ன்ற ஒரு மாடியூல். இந்த மேத் மாடியூல்னால் ஒன்றும் இல்லை கைஸ், math.py அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதை இதில் இம்போர்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸை இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் எக்ஸ் ஈக்குவல்ஸ்னு போட்டு மேத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது. லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோன்னா அப்சல்யூட் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். லைக் இப்போ வந்து -87 அப்படின்னு நான் கொடுத்து இப்போ பிரிண்ட் பண்ணேன்னா +87 எனக்கு பிரிண்ட் ஆகும். நான் +87 கொடுத்தாலும் சரி தான், எனக்கு +87 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் வேல்யூஸ் எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூஸாக எப்பயுமே வந்து ஒரு அப்சல்யூட் பாசிட்டிவ் வேல்யூஸாக மட்டும் வச்சுருக்கும். ஸோ இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேக்டோரியல் கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ math.factoral. ஸோ ஃபேக்டோரியல் நான் ஃபேக்டோரியல் ஆஃப் 8 தரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ்னு தரேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40320. ஸோ இதுதான் ஃபேக்டோரியல் ஆஃப் 8. ஸோ இந்த மாதிரியும் வரும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு அது வந்து ஃபேக்டோரியல் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபேக்டோரியல்லாம் வந்து ஸோ எல் ஷேப்பில் போட்டுக்கிட்டே போகல. ஸோ அதுதான் அந்த ஃபேக்டோரியல்லாம் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதுதான் ஃபேக்டோரியல் ஆஃப் 8 கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன மேத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேத்தில் வந்து நம்மளால் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கும். ஸோ அந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியலனா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ராப்ளம் சால்விங் சொல்லி இன்னொரு சீரிஸ் இருக்குது. ஸோ அந்த சீரிஸில் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஜிசிடி வந்து நான் போட்டிருப்பேன். ஜிசிடினா உங்களுக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அதுதான் ஜிசிடின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்களா, 2 வேரியபிளுக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ண. ஸோ 2 பேராமீட்டர் இருக்குது, அதுக்கு வந்து பாஸ் பண்ண. ஸோ இங்கே பாருங்கள் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் x, yன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. ஸோ இப்போ என்ன தரேன்னா 10, 20 அப்படின்னு தரேன். ஸோ இப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், 10 வருது. ஸோ 10 ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 10ஓட டிவைசர் பார்த்தீங்கன்னா 10 வரும். ஸோ ஐ மீன் வந்து கிரேட்டஸ்ட் டிவைசர் பார்த்தோன்னா 10. அண்ட் 20ஓட கிரேட்டஸ்ட் டிவைசர் பார்த்தீங்கன்னா
10 20 ரெண்டு வரும். ஸோ கிரேட்டஸ்ட் டிவைசர்னு போகும்போது 20க்கு வந்து 20 தான் வரும். பட் இது ரெண்டுத்தோட காமன் கிரேட்டஸ்ட் டிவைசர் எதுன்னு பார்க்குறீங்கன்னா 10 தான். இதோட ரெண்டுத்துக்கும் சேர்த்த ஒரு காமன் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு பார்க்கும்போது 10 வரும். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் இதான் ஜிசிடின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேத்தில் வந்து பவர் ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்குது. மேத் டாட் பவர் ஆஃப் 3,4 அப்படின்னு தரேன். ஸோ அகைன் என்ன பண்ணால் 81 இருக்குது. ஸோ நீங்கள் பவர் பண்ணி பார்த்து 3 பவர் ஆஃப் 4 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ஆன்சர் இருக்குன்றது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் சைன் கூட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். லைக் மேத் டாட் சைன் ஆஃப் 30 அப்படின்னு தந்தேன்னா ஸோ -0.9008 அப்படின்னு சொல்லி சைனோட வேல்யூஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஸ்கொயர் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ மேத் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 கொடுக்குறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 பார்த்தீங்கன்னா 3.162277600 அப்படின்னு போகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் மேத்தில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் மேத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். லைக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மேத் டாட் இ அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள், ஆக்சுவலாக இது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிள் இருக்குது. ஸோ நான் ரன் பண்ணி காட்டுறேன் என்ன வருதுன்னு பாருங்கள். 2.71828. ஸோ இது எங்கே நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆயிலஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிலஸ் தீரம் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து ஆயிலஸ் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சுவலாக. ஸோ அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா மேத்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைன்னு சொல்லி இருக்குல்ல கைஸ். ஸோ பையோட நம்பர் இருக்குல்ல, ஸோ அது கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் பை தெரியும் 3.141592653587973. ஸோ அந்த மாதிரி பையோட கான்ஸ்டன்ட் இருக்குது. அண்ட் பையன்றது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம சில நிறைய கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கூட அதில் இருக்குது. அப்புறம் மேத் டாட் டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு டவ் அப்படின்னுவாங்களே. ஸோ அதோட கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 6.283185307071795886. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேத்ற மாடியூலுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இந்த இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம மேத்தோட ஒரு மாடியூல்னால் உங்களுக்கு என்னென்னு புரிய வைக்கணுன்றதுக்காக மேத் இருக்க எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து நீங்கள் போய் பைத்தான் இருக்குது, நீங்கள் வந்து பைத்தான் பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பேசிக்ஸ்லாம் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் அதனால் இனிமேல் சின்ன சின்னதாக இருக்க வெப்சைட் போய் ட்ரை பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக பைத்தான் டுட்டோரியல்ஸ் போய் ட்ரை பண்ணலாம். ஸோ பைத்தானில் வெப்சைட்ஸ்லேயே போய்ட்டு அவங்களே டுட்டோரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா அவங்க ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறையும், கொஞ்சம் வந்து போர்ஷன்ஸ் கம்மி பண்ணியிருப்பாங்க, வெயிட்டேஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். பட் பைத்தான் வெப்சைட்ஸில் போய் டுட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் குறைஞ்சிருக்காது. வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கான வெயிட்டேஜஸ் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. லவ் யூ கைஸ்.